வணக்கம், நான் தமிழ் சர்வைவர். இன்னைக்கு 8வது நாளுங்க. ஒரு வாரம் முடிஞ்சிச்சு. சரி, நேராக திருப்பூர் பார்த்தாச்சு. நான் நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு, கம்பெனிஸ்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ கம்பெனியை மூடி இருக்கு. சரின்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதுவும் ஷூட் பண்ணுற மாதிரி இல்லை. அவரை நேற்று பார்த்தோம்ல, அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் அவரே நிறைய சொல்லிட்டாரா. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு லைட்டாக தூங்கி எந்திரிச்சிட்டு நேராக அப்போ ஈரோடு பக்கம் பார்த்துட்டு போக வேண்டியது தான். ஏன்னா ஃபுல்லாக நேராக சென்னை பக்கம் போகணும், கடல் அதெல்லாம் பார்க்கணுன்ற மாதிரி ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஈரோடு போயிட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், தஞ்சாவூர்லாம் ரொம்ப இந்த கோவில் இடம்லாம் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக கவர் பண்ணலாம். நிறையா இருக்குது. இதுனா பனியன் தெரிஞ்சது தான். சரி, ஓகே, நேராக ஈரோடு போவோம். ஈரோடு போயிட்டு ஃபஸ்ட்டு குளிக்கணும், ரெடி ஆகணும், அடுத்து டிஷர்ட் போடணும், ட்ரெஸ்ஸை மாற்றணும். பார்ப்போம். பார்த்தீங்களா, விபூதி பூசியாச்சு, சந்தனத்தை பூசியாச்சு. அப்படியே நம்ம ஈரோடு பார்த்து கிளம்ப வேண்டியதான். நல்லா க்ளீனாக வச்சுருந்தாங்க பாத்ரூம், எல்லாம் நீட்டாக வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. நம்ம திருப்பூரை தாண்டி அந்த ஈரோடு போவோம்ல, பைபாஸ், அந்த வழியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னா, எதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து நம்ம ஷூட் பண்ணுறோன்னா, இங்கே தான் இந்த ஹைவேல தான் அவ்வளோவா சவுண்ட் இருக்காது. கரைச்சலாக ஒரு சவுண்ட் இருக்கும்ல, அது இருக்காதுன்னு சொல்லிவிட்டு இங்கே தான் எப்பயுமே அந்த மாதிரி ஹைவேல தான் நான் பேசுகிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போது என்னன்னாங்க, இப்போது திருப்பூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி மணின்றவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி பிரியாணி வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் கையில் வேறு 100 ரூபா கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் நல்ல மனுஷன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பனியன் எங்கெங்கே தயாரிக்கிறாங்க, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அதெல்லாம் எடுக்கலான்னு போயிட்டுருக்கும்போது அங்கே இருக்கிற அட்மின்ஸ் எல்லாம் இல்லைப்பா, இப்போது எடுக்கிறதுக்கு அவ்வளோ பெர்மிஷன் கிடையாது, இப்போதைக்கு நீங்கள் முன்னாடி மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. பட் எதுக்கு முன்னாடி எடுத்தால் உள்ளே போய் எடுக்கணும் அஃபிஷியலாக அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போதைக்கு வேணாம், அவர் என்னென்ன பாயிண்ட் சொன்னாரோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே நேராக ஈரோடு பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நடந்துக்கிட்டே வந்துட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுலேருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, திருப்பூரில் இங்கே ஃபுல்லாக நம்ம நார்மலாக பனியன் நார்மலாக எப்பயுமே மேனுஃபேக்சர் பண்ணுற பனியன் மேனுஃபேக்சர் ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் இப்போ யூடியூப்பில் சில பேர் அஃபிஷியலாக இந்த ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற மாதிரி ஒரு சில இது ஸ்டைலாக ஒரு டிஷர்ட் இருக்குல்ல, இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி டிஷர்ட் கொடுத்து நிறைய ஆர்டர்ஸ் வருதான், நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கான். இந்த மாதிரி டிஷர்ட்டுக்கு ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருதான். இன்னும் இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திருப்பூர் மக்கள். கேட்ட வரைக்கும், விசாரித்த வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓரளவு திருப்பூர் சின்ன ஊராக தாங்க இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 4-5 தெரு அந்த மாதிரி தான் இருக்குது. பெரிய பில்டிங் நான் இப்போ வரைக்கும் நான் பெரிய பில்டிங் அவ்வளோவா பார்த்ததில்ல. ஃபுல்லாக சின்ன பில்டிங்காக தான் இருக்குது. அண்டு சின்ன மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அவ்வளோதான். இதை பார்த்தாச்சு, திருப்பூர் மக்களை பார்த்தாச்சு, விசிட் பண்ணியாச்சு. கோயம்புத்தூர் மக்கள் தான் தங்கமான மக்கள்னா, இது தங்கத்தை விட தங்கம் அப்படின்ற மாதிரி மணி அவர் நிரூபிச்சிட்டாரு. ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் முடிச்சுட்டு இந்த ஹைவேல உட்காந்துருக்கேன். அப்படியே நேராக ஈரோடு போய் பார்க்க வேண்டியதான். ஈரோடு மக்கள் எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரில. அதை விட பாசமாக இருந்தால் ஓகே தான். அண்ட் ஸ்டில் இப்போ நான் யோசிக்கிறது என்னன்னாங்க, இந்த மாதிரி ஒரு 4 பேரை ஒரு நல்லவங்களை அடுத்தடுத்து மீட் பண்ணாலே ஃபுல்லாக இந்த தமிழ்நாடு அவுட்லைன் பிளாக் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல தெம்பாக கவர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதான் என்னோடய சாய்ஸ். தெம்பாக கவர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். நம்ம நேராக ஈரோடு போயிட்டு நடந்துக்கிட்டே போவோம். இன்னொரு விஷயம் சொல்லலான்றது என்னென்னா, இந்த வாரம் ஃபுல்லாக நான் மேக்ஸிமம் நடந்துக்கிட்டே வந்தேன். அந்த கால்குலேட் பண்ணி இந்த ஃபோன் சொல்லுது என்னென்னா, இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் 88 கிலோமீட்டர் பக்கத்தில், இந்த சைடில் போடுறேன், 80 கிலோமீட்டர் பக்கத்தில் நீங்கள் நடந்திருக்கீங்கன்ற மாதிரி சொல்லுச்சு. அதான் ஃபீல் ஆச்சு. என்னடா ஏதோ வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்குது, ரொம்ப மூச்சு நல்லா விடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ஃபீல் ஆச்சு.
அதான் சொல்லலாம்னு சொல்லிவிட்டு அதையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலாகில் இந்த மாதிரி ஒரு நல்ல நன்மைகள்லாம் நடக்குது இந்த அவுட்லைன் விலாகில். பார்ப்போம், இன்னும் நிறைய நடக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம ஈரோடு வழியாக போகணும்னா பெருமாநல்லூர், செங்கப்பள்ளி, அப்புறம் வந்து விஜயாபுரி, இந்த 3 இடத்த தாண்டி போகணும். 3 இடத்துக்கு லிஃப்ட்டு கேட்டே போயிடலான் இருக்கேன். இன்னொன்று என்ன, கொஞ்சம் அசதியாக இருந்துச்சா அப்படியே இந்த மரத்து கீழே உட்காந்துட்டேன். கொஞ்சம் நேரம் உட்காந்துருவோம், லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு அடுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே போகணும். நான் வந்து இப்போ ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் நான் நிற்கிறேன். அப்படியே ஆப்போசிட்டில் தான் வண்டி போகுது. அதாவது பஸ் ஸ்டாண்ட் மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் லிஃப்ட் கேட்டு போகலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து வெயில் சரியான வெயிலுங்க. கிட்டத்தட்ட 40 இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 40 இருக்கும். அதை ஃபீல் பண்ண முடியுது. போயிட்டு நின்றுட்டு அங்கேருந்து தான் லிஃப்ட் கேட்டு போகணும். அப்படியே நம்ம வந்து திருப்பூர் பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ப்ரோ வந்து ஹைவேயில் உட்காந்துருந்தோம்ல, அப்போ வந்து நம்ம ப்ரோ வந்து பேர் ப்ரோ சுதர்சன் அவர் வந்து நம்மளுக்கு லிஃப்ட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணார். இங்கே நம்ம எங்கே வரைக்கும் ப்ரோ நியூ திருப்பூர்னு சொல்லுவாங்க. நியூ திருப்பூர் வரைக்கும் நம்மளுக்கு ட்ராப் பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து இங்கே ஈரோடு போகிறதுக்கு இன்னும் 2 ஸ்டாப் இருக்குது. 2 ஸ்டாப்லேயும் நம்ம லிஃப்ட் கேட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, போயிட்டே இருக்கலாம். திருப்பூர் வழியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது செங்கப்பள்ளி ரீச் ஆனேன். செங்கப்பள்ளி வந்து இதுக்கு முன்னாடி விஜயமங்கலம் செங்கப்பள்ளி ரீச் ஆனேன். பெருந்துறை வரைக்கும் ஆக்சுவலாக வந்து ஈரோட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி, அது வரைக்கும் வந்து ப்ரோ லிஃப்ட் கொடுத்தாரு. சூர்யா ப்ரோ லிஃப்ட் கொடுத்தாரு. ஈரோடு போகிறதுக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குங்க. பெருந்தகை வரைக்கும் வந்து அவர் ட்ராப் பண்ணிட்டார். பெருந்தகை சம்திங் ஏதோ அது வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டார். இப்போ வந்து நம்ம நேராக வந்து நடந்து போகலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு 10 கிலோமீட்டர் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து லிஃப்ட் கேட்டுட்டு நம்ம ஈரோடுக்கு போயிடலான்னு யோசிக்கிறேன். பார்ப்போம். அப்படியே நம்ம வந்துகிட்டு இருக்கும்போது கோபி வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஈரோடு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அங்கே கவர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ். ரொம்ப தூரமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். எந்த லிஃப்ட்டும் கிடைக்கல. 10 கிலோமீட்டர் தாண்டியாச்சு. 10 கிலோமீட்டர் தாண்டி நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். சரின்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். டக்குன்னு மேகி இருந்துச்சுல, அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஈரோடு வந்துருச்சுன்னா ஒரு 2 விஷயம் ஃபுல்லாக வந்து அந்த ஜவுளி விஷயம் அதை வந்து கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 பேர் பார்த்து பேசிவிட்டு அப்படியே நம்ம வந்து சேலம் பக்கம் போயிடலான் இருக்கேன். ஆனால் சேலம் ரொம்ப தூரமாக இருக்குது. எப்படியும் போய் தான் ஆகணும், கவர் பண்ணி தான் ஆகணும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஊட்டி மட்டும் என்னால் கவர் பண்ண முடியலைங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இப்போயே சொல்கிறேன். என்னென்னா யானை வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து ஊட்டி என்னால் கவர் பண்ண முடியலை. முடியும், பட் வந்து இந்த டயத்தில் முடியாது. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண டைமாக என்னன்னு தெரில, இந்த டயத்தில் வேணான்றாங்க. நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது ஊட்டி கவர் பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா வேணாம்பா, தேவையில்லாமல் ரிஸ்க் இருக்காத, நீ வேறு நடந்து போயிட்டுருக்க, வண்டியில் போனால் கூட பரவாயில்ல, நீ போய் நடந்து போயிட்டுருக்க, நல்ல ரிஸ்க் எடுக்காதன்றாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரோடு பக்கமாக போயிட்டுருக்கேன். பெருந்துறை வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன். ஸோ அடுத்துட்டு வந்து இங்கேருந்து 18 கிலோமீட்டர் ஈரோடுக்கு அப்படியே நடந்து போக வேண்டியதான். 18 கிலோமீட்டர் நடந்து போகிறதா? சரி, ஓகே, போகணும், என்ன பண்ணுறது. யாருமே லிஃப்ட்டு தர மாட்டாங்க. பெருந்துறையிலேருந்து ஃபுல்லாக வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன், யாருமே லிஃப்ட்டு தரல. சரின்ட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்துட்டு லிஃப்ட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, வெயில் டேரெக்டாக அடிக்குது. வெயில் கண்ணை மூடிட்டே தான் போக முடியாது.
வந்துக்கிட்டே இருந்தோம்ல, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அப்புறம் வந்து என் பேர் வெங்கட்ன்றவர் வந்து அப்படியே ஒரு ஈரோடு வரைக்குமே லிஃப்ட் கொடுத்துட்டாரு. வர வழியில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. அதை ஃபுல்லாக நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன், அடுத்த வீடியோ சொல்கிறேன். ப்ரோ தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். பார்த்த வரைக்கும் ஆனால் ரோடெல்லாம் நீட்டாக இருக்குங்க. குண்டும் குழியுமா எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கு. ஈரோடு பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் போல இருக்குங்க. அதாவது விவசாயம் நடக்குது, மஞ்சள் இருக்குது. மஞ்சள் வந்து ஈரோடோட ஃபேமஸ்ஸு. விவசாயம் நிறைய நடக்குது. அது இல்லாமல் வந்து ஃபுல்லாக என்ன சொல்கிற ஜவுளிஸ் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் ஜவுளிஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் புதுசான விதவிதமான என்ன சொல்கிறது விதவிதமான உணவுகள். சிக்கனை வச்சே நிறைய வெரைட்டி இருக்குது, பீஃப் வச்சு நிறைய வெரைட்டி இருக்குது. அது இல்லாமல் ரோடு வந்து ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. நேற்றே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். ரோடு வந்து குண்டு குழியுமா இல்லாமல் நீட்டாக இருந்துச்சு. ரோடு நல்லா இருந்தால் நாடும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரோடு நல்லா நீட்டாக இருந்துச்சு. இன்னொன்று விஷயம் நான் கவனித்தேன் என்னென்னா, மசாலா ஐட்டம் வந்து நிறைய இங்கே சேல் ஆகுது. இங்கேருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சேம் மஞ்சளும் அதே தான். இது வரைக்கும் இதை ஃபுல்லாக நான் பார்த்தேன். ஜவுளிஸ் நிறைய பார்த்தேன். அவ்வளோதாங்க. மற்றபடி வந்து இன்னும் நிறைய இருக்கலாம். பட் ஈரோடு மக்கள் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு சேலம் போயிட்டே இருக்கலாம்.